சார் என்ன சார் எடுத்து வந்து கீழே விழுந்துட்டீங்க? கிரைம் நடந்த ஸ்பாட்ல ஒரு போலீஸ்காரனுக்கு எந்த ஆங்கிள் வேணா தடைங்க. நான் கீழே இருந்து வரேன். காட்சி கொலகாரா எங்க சார்? எங்க எங்க என்ன தூக்கி சார் சார். அப்பா இந்தாங்க சார். இந்த என்கவுண்டர் ஏழுமலையாவது தடிக்கு விழுறதாவது. ஃபாலோ மீ. என்கவுண்டர்ல எத்தனை பேரா கொண்டிருக்காரு? யோ என்கவுண்டர்னா நீ நினைக்கிற என்கவுண்டர் இல்ல, என் கவுண்டர். புரியலையா? யோ அவங்க அப்பா பேரு நாச்சிமுத்தி கவுண்டர். அரை இஞ்சியெல்லாம் போட்டு தான் இவர் ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. காமெடி போலீஸா? இது என்ன கேஸ்? மர்டர் கேஸ். ஒண்ணு கேட்டனா யோ ஒன்னதான் கேக்குறேன். இது என்ன கேஸ்? ஆரஞ்சு கேஸ்ங்க. ஆரஞ்சா? ஆரஞ்சு 11 + 1 ஒரு டஜன் பழத்தை தூக்கி என் கார்ல போட்டு போ. டேய் இல்லனா காத்த புடிங்கி விட்டுருவேன். ஏற்கனவே காத்து போயிட்டே இருக்குது. இல்லனா வீல புடிங்கி விட்டுருவேன். சார் வீடு வேல கத்துறீங்க. இருக்கறத 8 பழம் தான். இருக்கறத போட்டு போயா. நம்ம இப்படி போணும் சார். Thank you. சார் சார் இல்ல சார் நம்ம அப்படி போணும் சார். ஓ சாரி. ஐயா வர ஐயா வர வழிவிடு. ஐயா வர வழிவிடு. வழிவிடு. வாங்க சார். வழிவிட்டாச்சு வாங்க சார். பாடி எங்க? சார் மேல பாருங்க சார். சார் 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 மலர் மேல பாருங்க சார். யோ எனக்கு தெரியாதா? நான் பல ஆங்கிளையும் பாப்பேயா. பல ஆங்கில பாருங்க. எங்க பார்க்க சொன்ன? அங்க பாருங்க சார். ஏயா எல்லாரும் செத்து மேல போவான். இவன் என்ன மேல போயிட்டு செத்து இருக்கான்? பார்த்துட்டு போத்தானே சார். போத்திட்டு பார்த்தானே சார். இந்த வியாக்கியம் உன்ட்ட கேட்டனையா? ஆமா பாடிய முதல்ல பார்த்தது யார்? நான் காமிச்சேன். நீங்க தான் முதல்ல பாத்தீங்க சார். Shut up. Who is the black sheep? புரியலையா சார்? சத்தியமா உனக்கு புரியாது. முத பார்த்தா அந்த கருப்பாடி யாருன்னு கேட்டேன். ஒரு ஆட்டோக்காரன் பாத்துருக்கான் சார். ஆட்டோக்காரனா? நான் ஏதோ ஆடோன்னு நினைச்சேன். ஆட்டோக்காரனா? புரியா அந்த கருப்பாட பிரியாணி போட்டுருவோம். ஏனியா இன்னைக்கு செம கட்டு கட்டிடலாம். திங்கலா நீ திங்கிறதுலே இங்க சந்தேகப்படும்படியா ஏதாவது ஆள் நடமாட்டம் இருந்ததா? சார் சந்தேகமே இல்லையா, பேயோட வேலை தான் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. வாட் எ காமெடி. பேயோட வேலையா? கொன்னது பேயா இருந்தாலும் இந்த என்கவுண்டர் ஏழுமலைட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. முட்டிக்கு முட்டி தட்டுற சார் பேய் கேஸ் சார் காலு. அது எனக்கு தெரியாதா? நான் சொன்னது முட்டிலையா? யோ என்ன பத்தி சொல்லு. சார் பத்தி என்ன நினைச்சா? சார் பைக்ல பயந்துருவா நினைச்சா? சார் கல்யாணம் ஆச்சு தெரியுமா? இப்ப ஞாபகப்படுத்துற. சரி வேற ஏதாவது தடயம் கிடைச்சதா? ஆமா சார் லைசன்ஸ் உள்ள கறந்துச்சுன்னு காலைல எடுத்து வந்து கொடுத்தாங்க. அவங்க பேரு கண்ணன். டேய் என்ன ஏமாத்தான் பாக்குறியா? இந்த இன்ஸ்பெக்டர் ஏழுமலைட்ட இருந்து எவனுமே தப்பிக்க முடியாதுடா. உன்னை தூக்குறா சார். செத்தவன் பேர் தான் சார் கண்ணன். அது எனக்கு தெரியாது சார். நான் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா ஆம்பளுக்கு சொல்லிட்டியா? இல்ல சார். முதல்ல அதை போய் சொல்லியா? சரி சார். இன்னும் 24 ஹவர்ஸ்ல இந்த துப்ப தொலைக்கிறேன். கண்ணா இதுதான் நான் சொன்ன பாலம். இந்த பாலத்தில் நடக்கிற சம்பவங்களை தான் நம்ம ரகசியமாக பதிவு பண்ண வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போயிட்டு பக்காவா பிளான் பண்ணிட்டு வந்துடலாம். சரி ஓகே வாங்க போகலாம். வண்டி ஓரங்கட்டியா? எதுக்கு? முட்டுதியா? முட்டுதுன்னா தள்ளி உட்காரியா? ஐயோ அந்த முட்டுது இல்லையா, அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருது, அடக்க முடியலையா? ஓ சுகர் பேஷண்ட். அதெல்லாம் விசாரிக்கிற நேரமா இது. யோ இப்போ நீ நிறுத்தலனா நான் வண்டியிலே நார் அடிச்சிருவையா. டேய் நீ வண்டியை நிறுத்தல, நான் வண்டியிலே ஊறின் போயிடுவா. யோ ஏரியா வண்டியை நார் அடிச்சிராத. அப்பா நிறுத்துனாயா, ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்கணும். தள்ளி போயா, தள்ளி போ. தாய்லாந்துக்கே போக சொல்ல போல இருக்க, இங்கதான் போக முடியும். அர்ஜென்ட்டா வருது. நான் செத்து படைச்சவன்டா ஏமன. ஏயா கொலைக்கிற? ஆச்சா போல
அச்சச்சே. ஆச்சு. என்ன சார் சின்ன குழந்தை அது போய் அப்படின்னு போச்சியா. என்னாச்சு சார்? இதுக்கு காரணம் அங்க பார்த்து பயந்துட்டயா. அதான் பேண்ட்லயே போயிட்டியா? யோ அர்ஜென்ட்டா வண்டி அடியா. யோ வேகமா வண்டி அடியா. முதல்ல இந்த ஊரை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாதான் நமக்கு நிம்மதி. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊரில் வாழ்ந்த சிவநேசன் குடும்பம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சே போச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் இந்த பாலம் எவ்வளோ சர்ச்சைக்கு உள்ளானதாக மாறிடுச்சு. இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிவநேசன் ஊரில் இல்லாத நேரத்தில் அவரோட மச்சனை நடராஜன் தான் புது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இந்த ஊருக்கு வந்திருந்தான். வந்த இடத்துல சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சாதகமாக அமைஞ்சதால் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இங்கே இருந்தான். அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாமையே போச்சு. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர? நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். வர்ற வழியில் ஒரு சின்ன வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க சாப்பிட்லாம். இல்ல குளிச்சிட்டு வந்துடுறோம். ஒரு 5 minutes. சரி நான் எடுத்து வைக்கிறேன். குளிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட்லாம். சரி அந்த ரூம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த ரூமா? ஓகே, ஜஸ்ட் 5 minutes வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. வினோ, வினோ குட்டி, எங்க போயிட்டீங்க? வினோ, 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 வினோ எங்க இருக்க? வினோ, வினோ எங்க இருக்கேன்னு சொல்லு. வினோ, டேய் 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 வினோ, வினோ, வினோ. இந்த கோயிலுக்கும் எனக்கு ஒரு ராசி இருக்குது. அப்படி என்ன ராசி? ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அக்கா மேரேஜுக்கு வந்தேன், இப்போ உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். அப்படியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு.
ஆக்சுவலாக இந்த கோயில் கட்டி 300 வருஷத்துக்கு மேலே ஆச்சாம். வருஷம் சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திருவிழாவை கிராண்டாக கொண்டாடுவாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குமோ? எஸ். அப்போ இந்த வருஷம் திருவிழா எப்போ நடக்கும்? திருவிழா கூட்டுற மக்கள் மற்ற நாட்கள் அதிகமாக இங்கே வர்றதில்லையா. அதனால தான் இந்த கோயில் பராமரிப்பு சரியில்லாமல் இந்த மாதிரி இருக்குது. ஆமால, பார்த்தாலே தெரியுது. ஒன்று தெரியுமா, என் மனசில் ஒரு ஆசை இருக்குது. என்ன? வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலை புதுப்பிச்சு பார்க்கணுங்கிறது தான். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே. நான் அந்த பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டா? போய் பாரு. ஏமா இந்தம்மா பூ கீழே விழுந்துருச்சு. சுசி நீயாம்மா? சம்பத்தனா நீங்களா? உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள் வருது. ஒரு வேலையாக வெளியூரில் இருந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் கால் பண்ணேன். அப்படியாம்மா? ஆமாம், நடராஜன் அவர் ஒய்ஃபும் வரதா சொன்னாங்களா, வந்துட்டாங்களாம்மா? சிவனேசன் ஃபோன் பண்ணானா? ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதை வரப்போ நடராஜனோட ஒய்ஃப். பார்க்குறீங்க? நீங்கள் நட்ராஜ் கல்யாணத்துக்கு வரல, பார்த்தா புதுசாக தான் தெரியும். சம்பத்தனா நாங்கள் கிளம்புறோம், வா போகலாம். ஓகே சரி, வரட்டுங்களா? வினோ, பாலை குடிச்சிட்டு படம் வர, ஓகேவா? வினோ குட்டி, என்ன பண்ணுறீங்க? ட்ராயிங் பண்ணுறீங்களா? சரி சரி சரி, நல்லா கலர் பண்ணுறீங்களே, எனக்கும் சொல்லித்தரீங்களா? ரொம்ப சீரியஸாக வரைகிற, என்கிட்ட பேச மாட்டியா? வினோ குட்டி, உங்ககிட்ட தான் கேட்குறேன். வினோ பயப்படாத, அங்கேயே இரு, நான் கேண்டில் கொண்டு வரேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இருட்டில் போய் வந்துட்டு இருக்க? எங்க கவி பாப்போம். ஏய் நட்டி நட்டி, இங்க பாரு, நம்ம வினோத் வரைஞ்ச டிராயிங். என்ன? கோயில் ஒரு பைத்தியம் அடிச்சதையும் நான் கண்ட கனவையும் அப்படியே வரைஞ்சிருக்கான் பாரு. நான் சொன்னது மாதிரியே இங்க என்ன நடக்க போகுது நட்டி. மீரா, உனக்கு வேற வேலையே இல்லையா?
எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருப்பியா? இல்ல நட்டி, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் எவ்வளவு பயந்து போய் பேசுறேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. அதை முதல்ல இங்கே கொடு. நீ கிச்சனுக்கு போய் சுசிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. போ. இல்ல நட்டி, நான் சொல்றது கேளு. போன்னு சொல்கிறேன்ல, போ. போமா. ம், என்னத்தை அவன் வரைஞ்சிருக்கான் பார்க்கலாம்.